ஈஸ்வரி முகத்துல கரிய பூசி சேது தமிழ்ச்செல்விய காப்பாத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரி போட்ட சதி திட்டத்தினால இங்க ஈஸ்வரி வச்ச ஆளுமே அங்க சரியான நேரத்துல மலைப்பகுதியில வந்துகிட்டு இருந்த அங்க தமிழ்ச்செல்விய புடிச்சு வச்சுக்கிட்டு சேதுவை அடிச்சுட்டு அங்க தமிழ்ச்செல்விய கடத்தி அந்த ஆளுங்களுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. சார், நாங்க அவனை புடிச்சிட்டு வந்துட்டோம் சார். அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள் கேட்க, டேய், என்னடா இன்னும் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அந்த தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளிட்டு எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லு, போனை வை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த அடியாள் உடனே அங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, அக்கா, அந்த தமிழ்ச்செல்வியை கடத்தியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தமிழ்ச்செல்வியோட கதையை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி இனிமே அந்த தமிழ்ச்செல்வி உங்க வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்டதும் இங்க ஈஸ்வரிக்கோ ரொம்ப சந்தோஷமாகுது. சூப்பர், இதுவே எனக்கு ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி அந்த வேலையும் நீ மிஸ் பண்ணிடாத. அதை எப்படியாவது அந்த கார்ல இருந்து எடுத்துக்க. அவ்வளோதான், இதோட அவ கதையை முடிச்சிடு. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டும் இங்க ஈஸ்வரியுமே ஃபோனை வச்சிடுறாங்க. அம்மா, என்னம்மா நீ பாட்டுக்குன்னு அந்த தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண சொல்லிட்ட? ஒருவேளை இந்த விஷயம் நாம தான் சொல்லி அவனுங்க திட்டம் போட்டு கொலை பண்ணது ஒருவேளை பெரியப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை கொஞ்சமாவது நினைச்சு பாருமா. ஏய், அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் என் சொந்தக்கார பையன் சொல்ல மாட்டான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாம் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டோம். இனிமே அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராம இருந்தா நமக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சேது மயங்கி அப்படியே தலையில அடிபட்டு மயங்கி கிடக்க, அதே நேரம் அந்த வழியா பைக்ல வந்த ஒருத்தர் இங்க யாரோ மயங்கி கிடக்கிறத நினைச்சு தன்னோட தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து சேதுவோட முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்ப, எழுந்து பார்த்த சேதுவோ அங்க கார்ல தமிழ்ச்செல்வி இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவுமே பதட்டமாகி, சார், இங்க கார்ல தமிழ்ச்செல்வி என்னோட மனைவி இருந்தா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார், நாங்க யாரையும் பார்க்கல. இந்த வழியா வந்தோம், காரும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி உங்களோட மனைவியும் இல்லையே. நீங்க தான் இங்க மயங்கி கிடந்தீங்க. ஆமா, நீங்க யாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கேட்க, இங்க சேது தமிழ்ச்செல்வியை தன்னை அடிச்சுட்டு என்னோட மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்க, சார், இப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு ரோடு பிரியும் சார். அந்த ரோட்ல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த ஆளுமே சொல்ல, இதை கேட்டுக்கிட்ட சேது அங்க ஒரு வர ஆட்டோவை பிடிச்சு வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த சேது, நான் தான் அமைச்சரோட மகன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தன்னோட மனைவி தமிழ்ச்செல்விய சில ரவுடிங்க என்னை அடிச்சு போட்டுட்டு என்னோட மனைவி தமிழ்ச்செல்விய கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போலீஸ் ஸ்டேஷன்லயும் இங்க சேது சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோ அங்க சேதுக்கிட்ட, சார், எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா உங்களோட மனைவிய எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். எங்க பக்கத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த சைடு மலையில போற வண்டிங்க எல்லாமே அந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டி தான் போகணும். ஸோ அங்க இருக்க ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கும். நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் சேதுவை அழைச்சிக்கிட்டு அங்க பஸ் ஸ்டாப்ல இருக்க கடைக்கு போக, அதே சமயம் இன்னொரு பக்கம் எங்க வீட்டுல இருந்த அப்பத்தாவோ அங்க ராஜாங்கத்துக்கிட்ட, ஏய்யா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நேரமாச்சு. ரெண்டு பேரும் நல்லபடியா கோவிலில் போய் வேலை சாத்திட்டாங்களான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட அங்கே அப்பத்தா கேட்க, சரிம்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் இங்கே சேதுவுக்கு ஃபோன் பண்ண, சேதுவோட ஃபோன் இங்கே ஸ்விட்ச் ஆஃப்னு வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்பவுமே பதட்டமாகுது. என்ன இது, இவனோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட இருக்க, இன்னொரு பக்கம் சேது எப்படியாவது தமிழ்ச்செல்வி கடத்தின விஷயத்த அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட இருந்த போனை வாங்கி அங்க ராஜாங்கத்துக்கிட்ட சேது ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே அப்பத்தா மோகனானு எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்டதும், இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியை யாரோ அந்த மலைப்பகுதியில் கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இப்போ சேது என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இங்க சேதுக்கிட்ட, ஏன் சேது, நான் வேணா கிளம்பி வரட்டுமா? இல்லப்பா, வேண்டாம், தமிழ்ச்செல்வியை நான் எப்படியும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீங்கள் யாரும் பதட்டப்படாதீங்க, நான் ஃபோனை வைக்கிறேன், விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஃபோனை வச்சுட்டு இன்னொரு பக்கம் இங்கே இன்ஸ்பெக்டர் கடையில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தமிழ்ச்செல்வி கடத்திக்கிட்டு போகிறது நல்லாவே கிளியராக தெரியதை பார்த்ததும் உடனே சேது, சார் சார், அந்த கார் தான் சார், அதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் உடனே அங்கே இருந்த இன்ஸ்பெக்டரோ அந்த காரோட நம்பரை வச்சு
ட்ரேஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்வியை கடத்திக்கிட்டு போன அந்த கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வர சேதுவை அழைச்சுக்கிட்டு நேரா அந்த வீட்டோட அட்ரஸுக்குமே போறாங்க. இங்க பாருமா, இந்த கார் ரெஜிஸ்டர் ஆயிருக்க அட்ரஸ் இந்த வீடு தான், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, உன் புருஷன் தானே இந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிரட்டி அந்த லேடிஸ் கிட்ட கேட்க, சார் ஆமா சார், என்னோட புருஷன் தான், அதுக்காக கடத்தல் அது இதுன்னெலாம் சொல்லாதீங்க. ஏமா இங்க பாருமா, நல்லாவே சிசிடிவி ஃபுட்டேஜில் உன் புருஷன் அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போகிறது நல்லா தெரியுது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் வேணா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ரவுடியோட ஒய்ஃபுமே ஃபோன் நம்பரை கொடுக்க இன்ஸ்பெக்டரோ அந்த நம்பரை வாங்கி இங்கே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் தமிழ்ச்செல்வியை கடத்தி வச்சிருக்க இடத்த நாம் கண்டுபிடிச்சிடலாம், நான் டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்ல கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டருக்கு அங்கே தமிழ்ச்செல்வி இருக்க லொக்கேஷனையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. சேது வாங்க சேது, நம்ம காரில் கிளம்பலாம், தமிழ்ச்செல்வி இருக்க இடம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்னு எல்லாருமே கார்ல ஏறி உக்காந்து நேரா தமிழ்ச்செல்வி இருக்க இடத்துக்குமே போறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியை கடத்தி வச்சிருந்த அந்த ரவுடிங்களுமே அந்த தமிழ்ச்செல்வியை கொலை பண்றதுக்காக கத்தியை எடுத்து கிட்ட எடுத்துக்கிட்டு போக, அதே நேரம் சரியான நேரத்துல சேது இன்ஸ்பெக்டர்னு உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடிங்களோட கையில துப்பாக்கியாலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. அங்கேயே விழுந்த ரவுடியை வேக வேகமாக போய் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்னு எல்லாருமே அங்கே கைது செய்ய, இன்னொரு பக்கம் கட்டி போட்டிருந்த தமிழ்ச்செல்வியை இங்கே சேது தமிழ்ச்செல்வியோட கையில் கட்டியிருந்த கயிறெல்லாம் அவுத்துட்டு தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, தமிழை நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், முதல்ல நாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சேது தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போக, உடனே தமிழ்ச்செல்வியோ ஒரு நிமிஷம் இருங்க, இவனுங்க யார்கிட்டயோ அப்பப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுகிறானுங்க, அது யாருன்னு தெரியணும், இதெல்லாம் திட்டம் போட்டு இவனுங்க பண்ணியிருக்கானுங்க, கண்டிப்பாக அந்த வேலுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே சேது அங்கே இருந்த ரவுடிங்களை நல்லாவே அடி வெளுத்து வாங்குறாரு. டேய் உண்மையை சொல்லுங்கடா, நாங்கள் வயிற வேலை காரில் எடுத்துக்கிட்டு போகிறோங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், தமிழ்ச்செல்வி எதுக்காக கடத்துனீங்க, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்த கோவத்துக்கு அந்த ரவுடிங்களை போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க, உடனே அந்த ரவுடிங்களுமே சார் சார் அடிக்காதீங்க சார், உண்மையை சொல்லிடுறேன் சார், எங்களுக்கு இந்த வேலையை விட்டதே எங்களோட பாஸ் தான், ஆமாம் சார், அவர் தான் அடிக்கடி ஈஸ்வரிங்கிறவங்க கிட்ட ஃபோனில் பேசுவார், ஆமாம் சார், அவங்க அந்த லேடி சொல்லி அதுக்கப்புறம் எங்களோட பாஸ் எங்களுக்கு பணத்தை கொடுத்து பழமுதிர் சோலை முருகன் கோவிலுக்கு இந்த மாதிரி காரில் வேல் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அது மட்டும் இல்லை கூட போகிற தமிழ்ச்செல்வியோட கதையை முடிக்க சொல்லி எங்ககிட்ட எங்கள் பாஸ் சொல்லியிருந்தாரு, அதனால தான் நாங்களும் இந்த மாதிரி காரியத்தை பண்ணோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க சார், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் சேது ஈஸ்வரியா அது யாருன்னு தெரியலையே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் கேட்க, என்னங்க இது ஈஸ்வரியாத்தையா, அவங்க இன்னமும் திருந்தவே இல்லையா, என்னங்க இது, சுற்றி சுற்றி நாம் என்னதான் போனாலும் கடைசியில் அவங்க என்னதாங்க அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, தமிழ்ச்செல்வியவே கொலை பண்ணுறதுக்காக திட்டம் போட்டு இந்த ஈஸ்வரியை நினச்சி இங்கே சேதுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே இன்ஸ்பெக்டர், சேது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போவே இவனுங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, இவனுங்களை வச்சு அந்த ஈஸ்வரியை நாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்கே சேது தமிழ்ச்செல்வி இன்ஸ்பெக்டர்னு எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போகாம திரும்பவும் நேரா அங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போலீஸ் ஜீப்போட தமிழ்ச்செல்வியும் சேதுவும் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட இங்க கருப்பு வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து, மாமா மாமா சேது வந்துட்டான், கூட தமிழ்ச்செல்வியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல, எல்லாருமே வேக வேகமா வெளியே வராங்க. அம்மாடி தமிழ்ச்செல்வி, உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, நீ நல்லபடியா கிடைச்சிட்டல, அதுவே போதும் அப்படின்னு ராஜாங்கம் மோகனானு எல்லாருமே தமிழ்ச்செல்வியை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட பேச, கூட இருந்த அங்க சித்ராவோ ஈஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா இவ, அவனுங்க கடத்தினானுங்கன்னு சொன்ன, கடைசியில் பார்த்தா இப்படி உயிரோட வந்து நிற்கிறா, என்னம்மா இதுலேயும் சொதப்பி வச்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்ல, ஈஸ்வரிக்கோ தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்கு. அடியே எனக்கும் தாண்டி ஒன்றுமே புரியலை, என்னமோ காரியத்தை முடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் எதேதோ சொன்னானுங்க, ஆனால் இவ வந்து இங்கே உயிரோட நிற்கிறாளே அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ்ச்செல்வியை பார்த்து அதிர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்க, உடனே அங்கே இருந்த சேதுவோ, அப்பா இருங்கப்பா நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, என்ன பெரியமா தமிழ்ச்செல்வி எப்படி உயிரோட வந்திருக்கான்னு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு போல, இதை நீங்க எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்க, உடனே அப்பத்தாவோ, ஏன் சேது எதுக்காக
அந்த ஈஸ்வரிய பார்த்து மட்டும் இந்த கேள்வி கேட்குற? சொல்றேன் அப்பத்தா, சொல்றேன். தமிழ்ச்செல்விய கடத்தி கொலை பண்ண சொன்னதே இதோ இருக்காங்களே ஈஸ்வரி பெரியம்மா, இவங்க தான். நானும் போனா போதுன்னு பொறுமையா இருந்தா கடைசியில என்னோட பொண்டாட்டியவே இவங்க கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கப்பா. ஆமாப்பா, நான் கார்ல பழமுதிர் சோலைக்கு போற விஷயம் முதற்கொண்டு தமிழ்ச்செல்விய கடத்தி கொலை பண்ண சொன்னது எல்லாமே இவங்க தான். இவங்களால தான் அந்த ரவுடிங்க அந்த காருக்குள்ள எடுத்துக்கிட்டு போன வேல் முதற்கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வியை கடத்திக்கிட்டு போயிட்டானுங்கப்பா. டேய், உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த அங்க ரவுடிங்க கிட்ட கேட்க, ரவுடிங்களோ ஈஸ்வரி தான் எங்க பாஸ் கிட்ட பேசுனாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுமே அங்க ஈஸ்வரிய கை காட்ட, ஒரு பக்கம் இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்து, ஏய் ஈஸ்வரி, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தமிழ்ச்செல்வி விஷயத்துல தலையிடாதுன்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தமிழ்ச்செல்வியை கடத்தி கொலை பண்ற சொல்ற அளவுக்கு நீ போயிருப்ப? உண்ட வீட்லயே ரெண்டகம் பண்ணிருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பேச, உடனே அங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஐயோ இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம ஏன் மேல பழிய போட்டு பேசுறானுங்க. டேய், நீங்களாம் யாருடா? நான் எதுக்காக தமிழ்ச்செல்வியை கடத்த சொல்லணும்? என்ன தேவையில்லாம யார் மூலியமாவது என்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு வந்திருக்கீங்களா? அம்மாடி தமிழ், நான் எப்படிமா உன்னை கடத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப நாடகத்தை நடத்த, ஆனாலும் இங்க தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, போதும் நிறுத்துங்க. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க வம்புக்கு வந்தீங்க தான், ஆனாலும் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்போதானே உங்களோட முகமே எனக்கு தெரியுது. நீங்க தாராளமா ஜெயிலுக்கு போங்க. இனிமேலும் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, இன்னொரு பக்கம் ராஜாங்கம், இனிமே இவ பொய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பா, இனி இந்த வீட்டில் இவ இருக்கவே வேண்டாம் இன்ஸ்பெக்டர், இவளை முதல்ல நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, செய்த தப்புக்காக அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே ஈஸ்வரியையும் சித்ராவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.